அன்பர்களே வணக்கம். இன்று பார்க்க இருப்பது ஸ்ரீ விஷ்ணு புராணம் அத்தியாயம் 1 பகுதி 11. பிருகு மரிஷி முதலியவர்களின் வம்சம். குருவே, தங்களின் அனுக்கிரகத்தால் ஸ்ரீதேவி அவதார மகிமையை அறிந்து கொண்டேன். இனி பிருகு முதலியோரின் வம்ச வரலாற்றை அறிய விரும்புகிறேன். அதை கூறி அருளுங்கள் என்று பணிந்தார் மைத்ரேயர். மைத்ரேயரே, பிருகு முனிவருக்கு கியாதி என்ற பத்தினி மூலம் ஸ்ரீதேவியும் தாதா விதாதா என்ற இரு பிள்ளைகளும் உருவானார்கள். அவர்கள் இருவரும் ஆயதி நியதி என்ற கன்னியரை திருமணம் செய்தனர். தாதாவுக்கு பிராணன் என்ற மகன் பிறந்தான். பிராணனுக்கு துதிமான் என்ற மகன் பிறந்தார். துதிமானுக்கு அசாவன் என்னும் மகன் பிறந்தான். விதாவுக்கு மிருகண்டு என்ற புத்திரன் பிறந்தான். மிருகண்டுவுக்கு மார்கண்டேயன் என்ற மகன் பிறந்தான். அந்த மார்கண்டேயனுக்கு வேத சிரத்தை என்ற மகன் பிறந்தான். அதனால் பிருகு வம்சம் பெருகியது. மரிஷி முனிவருக்கு சம்போதி என்ற மனைவியிடத்திலிருந்து பௌர்ணமாசன் என்ற புத்திரன் பிறந்தான். பௌர்ணமாசனுக்கு விராசன் பர்வதன் என்ற இரு பிள்ளைகள் பிறந்தனர். அங்கிரசு முனிவரின் மனைவியான ஸ்மாதுதி என்பவள் ஸ்ரீவாளி, குரு ராகை, அனுமதி என்னும் பெயர்களை உடைய 4 பெண்கள் பெற்றாள். அத்திரி முனிவரின் மனைவியான அனுசூசை என்பவள் சந்திரனையும் துர்வாசகரையும் தத்தாத்ரேயர் என்ற புத்திரர்களை பெற்றாள். அவன் பூர்வ ஜென்மத்தில் ஸ்வயம்பு மனு வந்திரத்தை அகஸ்தியனாக இருந்தவன். வலகன் என்ற முனிவருக்கு ஷாமை என்பவளிடமிருந்து கார்த்தமன், அர்வீதவன், சகிஷ்ணு என்ற 3 பிள்ளைகள் பிறந்தனர். குருது என்ற முனிவருக்கு சன்னதி என்ற மனைவியிடமிருந்து ஊர்தவதேசர், வாலவகில்லர் முதலிய 69,000 முனிவர்களும் பிறந்தனர். வசிஷ்டருக்கு ஊர்ச்சை என்ற மனைவியிடமிருந்து சப்தமா முனிவர்கள் பிறந்தனர். பிரம்மதேவரின் மூத்த மகனான அக்னிக்கு ஸ்வாகா என்ற மனைவியின் மூலம் 3 பிறந்தனர். அவர்களது சந்ததியில் 45 பிள்ளைகள் பிறந்தனர். இவர்களும் இவர்களின் தகப்பனார்மார் 3 பேரும் அக்னி தேவதைக்கு 49 பேரும் அக்னி என்று வழங்கப்படுகிறார்கள். ஸ்வதை என்ற மேனை, வைதரணி என்ற 2 பெண் பிள்ளைகளை பெற்றாள். அவ்விரு பெண்களும் யோக பயிற்சியில் மேம்பட்டு பிரம்மவாதிகளாக திகழ்ந்தனர் என்றார் பராசர முனிவர்.